ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து 50 வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தொகை சொல்லை வந்து விரித்தெழுதுக அப்படிங்கிறாங்க. நாநிலம் நமக்கு வந்து தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான் வந்து 4 நிலங்கள். அதான் நாநிலம் அப்படிங்கிறாங்க. நாநிலம்னா வந்து என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அடுத்து பாருங்க, ஒரு இலக்கண குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து பொருந்தாத இணை, பொருந்தாத சொல் வந்து எது அப்படின்னா, ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே வந்து உருவகம். இதில் உருவகம் வந்து இல்லாத சொல் வந்து எது அப்படிங்கிறதான் வந்து நமக்கான வந்து கேள்வி. ஸோ உருவகம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்ன தெரியும், உருவகம் அப்படின்னா வந்து அந்த உவமிக்கப்படும் பொருள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முன்னே வந்து இருக்கணும். எது வந்து உவமையோ அது வந்து பின்னாடி வந்து இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கிறதா வந்து உருவகம் அப்படிம்பாங்க. ஸோ பாத மலர் அப்படின்னா வந்து என்னென்னா, இதில் வந்து உவமை அப்படிங்கிறது வந்து மலர் தான் வரும், உவமிக்கப்படும் பொருள் தான் வந்து பாதம். ஸோ மலர் போன்ற பாதம் அப்படிங்கிற உருவகம் வந்து கரெக்டு. அடிமலர் வந்து பாருங்கள், ஸோ அடி தான் வந்து உவமிக்கப்படும் பொருள், அதில் மலர் தான் வந்து உவமை. ஸோ வந்து அந்த அடி வந்து மலர் போன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மொழி அமுதம் அப்படிதான், அமுதம் போன்ற மொழி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ என்னன்னா உருவகம் அப்படின்னா வந்து அந்த உவமிக்கப்படும் பொருள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது முன்ன வரணும், உவமை தான் வந்து பின்னும் வரணும். அதுக்கு ஒத்து வராதது வந்து எது அப்படின்னா வந்து தேன் தமிழ் அப்படிதான். ஸோ தமிழ் முன்னாடி வரணும், தேன் வந்து பின்னாடி வரணும். தமிழ் தேன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இது வந்து ஒரு உருவகம். தேன் தமிழ் அப்படின்னா வந்துன்னா உங்களுக்கு உவமிக்கப்படும் பொருள் பின்னாடி வந்திருக்கு, உவமை வந்து முன்னாடி வந்திருக்கு. ஸோ வந்து ரூல் படி வந்து இது வந்து உருவகம் கிடையாது. இதே தமிழ் தேன் அப்படின்னு இருந்துருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து உருவகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பொருந்தாத ஒரு சொல் வந்து என்னென்னா தேன் தமிழ் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கான ரூல் மட்டும் பார்த்துக்கணும். உருவகம் அப்படின்னா வந்து உவமிக்கப்படும் பொருள் வந்து முன்ன வரணும், உவமை வந்து என்ன பின்னாடி வரணும், அதுதான் வந்து உருவகம். அடுத்து பாருங்க, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன அப்படின்னு வந்து சொல்றாங்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் வந்து 42 வந்து இருக்கு. அதுவும் வந்து நன்னூலின் படிதான் வந்து தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து 42. அதுலேயும் வந்து என்ன, ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து குறிலெழுத்து வந்து 2 வரும். அடுத்து அந்த 40 வந்து நெடிலெழுத்து தான் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கும். நமக்கான கேள்வி என்ன, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எத்தனை உள்ளன அப்படின்னா வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து இருக்கு. நன்னூலின் படிதான். நன்னூலை வந்து இயற்றியவர் யார், பவனந்தி முனிவர். அது அடிஷனலாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. பெயர் சொல் அப்படின்னா வந்து என்னன்னா வேலன், வினைச்சொல்னா வந்தான், இடைச்சொல் அப்படின்னா வந்து 5ம் 6ம், உரிச்சொல் அப்படின்னா வந்து மாவீரன். ஸோ அதுதான் வந்து உரிச்சொல் அப்படிங்கிறாங்க. பெயர்ச்சொல் வேலன், வினைச்சொல் வந்தான், இடைச்சொல் 5ம் 6ம், உரிச்சொல் வந்து மாவீரன். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் யாது அப்படின்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இதோட வந்து தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்திய வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறாங்க. இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இதுக்கான சரியான தமிழ் சொல் வந்து என்னன்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். அடுத்து பாருங்க, என்னே தமிழின் இனிமை. இது உங்களுக்கு வந்து அந்த ஆச்சரியக்குறியெல்லாம் போட்டுறத வச்சு கரெக்டாக எழுதிடலாம். இது வந்து ஒரு உணர்ச்சி தொடர். என்னே தமிழின் இனிமை என்பது வந்து உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறாங்க. எல்லாம் புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க, பார்த்துங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் கூட அவங்க வந்து வெளியில் போடுறது கிடையாது. அதனால் புக் கண்டென்ட்டை நல்லா பாருங்கள். இதெல்லாம் புக் கண்டென்ட்டு தான். திருத்தப்படாத அச்சுப்படி, இதற்கு சரியான ஆங்கில சொல் வந்து காண்க அப்படிங்கிறாங்க. திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னா வந்து கிரீன் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்தப்படாத அச்சுப்படிக்கு சரியான ஆங்கில சொல் வந்து கிரீன் ப்ரூஃப். அடுத்து பாருங்க, முற்றியலுகர சொல் வந்து யாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து முற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் வந்து வரும். ஸோ குற்றியலுகரம் அப்படின்னாவே வந்துன்னா நமக்கு வந்து அந்த சொல் வந்து முடியும் போது வந்து குசுடு துபுரில் வந்து முடியணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இதே வந்து முற்றியலுகரம் அப்படின்னா வந்து தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் தான் வந்து முற்றியலுகரம் அப்படிம்பாங்க. ஸோ வந்து பாசு அப்படின்னா வந்து அது வந்து ஒரு குற்றியலுகரம். ஏன்னா வந்து நெடிலை அடுத்து வந்து ஒரு குற்றியலுகரம் வந்துருந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம்னு கூட சொல்லுவோம், பாசு. இதே பசு அப்படின்னா வந்து அது வந்து தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் வந்துன்னா முற்றியலுகரம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து சொன்னேன். ஸோ நெடில் தொடரை அடுத்து ஒரு குற்றியலுகரம் வந்து அது நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்து சொல்லிடுவோம். இதே தனிக்குறிலை அடுத்து வரும் குற்றியலுகரம் வல்லின உகரங்கள் தான் வந்து வல்லின உகரம்னா வந்து கேசா தாப்பா இருக்கு, இக்கு கூட்டல் அ க அது மாதிரி சொல்லும்ல, இக்கு கூட்டல் உ கு
அது மாதிரி குசுடு துபுர் வருது பார்த்தீங்களா, அதான் தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் தான் வந்து முற்றியல் உகரம் வந்து சொல்லுவோம். அது ஒன்று இருக்கும். அடுத்து வல்லின இல்லாத உகரம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து முற்றியல் உகரம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து கதவு. கதவு வந்துன்னா ஊன்னு முடிகிறதுனால இது வந்து உகரம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இவ்வு கூட்டல் ஊ தான் வந்து ஊ அப்படின்னு வந்து வரும். நம்ம என்ன சொன்னோம், கேச தேப்ப அதில் வந்து வர உகரங்கள் தான் இக்கு கூட்டல் ஊ கு, இச்சு கூட்டல் ஊ சு, அப்போ மாதிரி குசுடு துபுரில் முடிஞ்சாதான் நம்ம வந்து குற்றியல் உகரம்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் வந்து என்னென்னா தனிக்குறிலை அடுத்து அந்த வல்லின உகரங்கள் வந்துருந்துச்சுன்னா அது முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது வந்து என்ன ஒரு ரூலு, வல்லின அல்லாத உகரங்கள் அதெல்லாம் வந்து முற்றியல் உகரம். ஸோ ஊங்கிறது வந்து இவ்வு கூட்டல் ஊன்னு வருது, உகரம் வந்தாலும் அது வந்து வல்லின இல்லாத உகரம் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு முற்றியல் உகரம் அப்படிங்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கோங்கு செக் பண்ணுங்க, இக்கு கூட்டல் ஊ கூ, ஸோ அந்த வல்லின உகரம் தான் வருது. ரூ படம் கசட தபர அதுதான் வந்து வல்லினம்னு பார்த்துருக்கோம். ஸோ இரு கூட்டல் ஊ ரூ கரெக்டாக வருது. மார்பு கசட தபர சொல்லி பார்த்துங்க. இப்பு கூட்டல் ஊ பு, ஸோ ஏசிபி வந்து கரெக்டாக வருது. டி மட்டும் தவறானதுக்கு காரணம் அது உகரம், ஆனால் வல்லினம் அல்லாத உகரம், அதனால தான் இது வந்து ஒரு முற்றியல் உகர சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முற்றியல் உகரம்னா ரெண்டு வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து தனிக்குறிலை அடுத்து ஒரு வல்லின உகரம் வந்திருந்தாலும் அது முற்றியல் உகரம், வல்லின அல்லாத ஒரு உகரம் வந்திருந்தாலும் அது முற்றியல் உகரம். அதோட இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. அடுத்து பாருங்க, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இந்த குறளில் முதலில் சீர்களில் வந்துள்ள எதுகை வந்து என்ன வகை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மோனை எதுகையில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். மோனை அப்படின்னா வந்து முதலெழுத்து ஒன்றி வருவதான் மோனை, எதுகைனா வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதான் வந்து எதுகை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. இணை எதுகை அப்படின்னா வந்து அந்த அடியில் வந்துன்னா முதல் சீரம் இரண்டாம் சீரம் ஒன்றி வருவதான், முதல் சீரும் இரண்டாம் சீரிலையும் அந்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதான் இணை எதுகை அப்படிம்பாங்க. இதே பொழிப்பு எதுகை அப்படின்னா வந்து அந்த ஒரு அடியிலேயே வந்து முதல் சீர்லையும் அந்த மூணாம் சீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருந்தால் தான் பொழிப்பு எதுகை அப்படிம்பாங்க. ஒரு ஈ அப்படின்னா வந்து அந்த அடியில் வந்து முதல் சீரிலையும் நான்காம் சீரிலையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கணும், அதான் வந்து ஒரு ஈ எதுகை. கூழை அப்படின்னா 1 2 3 அதில் வந்து இரண்டாம் எழுத்து வந்து அந்த சீர்களில் ஒன்றி வந்திருந்தா கூழை எதுகை அப்படிம்பாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து என்ன, இதில் வந்து எந்த எதுகை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆற்றுவாரில் அந்த முதல் சீரில் இரு வந்திருக்கு, இரண்டாம் சீரிலையும் இரு வந்திருக்கு, 3 4 வந்து வல்ல. ஸோ 1 2 மட்டும் வந்திருக்கனால இது வந்து இணை எதுகை. இரண்டாம் எழுத்து தான் பார்க்கணும், எதுகை பார்க்க சொல்லியிருக்கனால இரண்டாம் எழுத்துலையும் 2 சீர்களை ஒன்றாம் சீர்லையும் 2ஆம் சீர்லையும் வந்திருக்கிறதுனால இது வந்து இணை எதுகை. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. முருகன் வந்து உழைப்பால் உயர்ந்தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து எந்த வேற்றுமை உருவு வந்திருக்கு அப்படின்னா ஆள் வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், மொத்தம் வந்து 8 வேற்றுமை இருக்கும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் தான் உருவு வந்து கிடையாது. 2லேருந்து 7 வரையும் ஐ ஆல் கு இன் அது கண், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்துட்டு வந்திருக்கோம், நம்ம நல்ல மனப்பாடமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல ரீகால் பண்ணிக்கோங்க. முருகன் உழைப்பால் உயர்ந்தான்ங்கிறது ஆள். ஸோ ஆள் அப்படிங்கிறது வந்து எந்த வேற்றுமை வரும், 3ஆம் வேற்றுமை தான் வரும். பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர், கூ வந்திருக்கு. ஸோ இது வந்து 4ஆம் வேற்றுமையில் வந்துடும். அமுதா பாடத்தை எழுதினாள் அப்படிங்கிறது ஐ அதில் வருது. ஸோ அது வந்து 2ஆம் வேற்றுமையில் வரும். கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது வந்து எழுவாய் வேற்றுமை வந்து வரும். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஃபஸ்ட்டு வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமைம்பாங்க, 2ஆம் வேற்றுமை வந்து செயல்படு பொருள் வேற்றுமைம்பாங்க, 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே என்ன கேள்வி, ஆள் வந்திருக்கிறதுனால 3ஆம் வேற்றுமை, கூ வந்திருக்கிறதுனால 4ஆம் வேற்றுமை, ஐ வந்திருக்கிறதுனால 2ஆம் வேற்றுமை, வெறும் கண்ணன் அந்த எழுவாய் மட்டும் வந்திருக்கனால எழுவாய் வேற்றுமை. உடனே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முருகன் உழைப்பால் உயர்ந்தான் 3ஆம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் 4ஆம் வேற்றுமை. அமுதா பாடத்தை எழுதினாள் 2ஆம் வேற்றுமை. கண்ணன் வந்தான் எழுவாய் வேற்றுமை. அமுதா பாடத்தை எழுதினால் வந்து 2ஆம் வேற்றுமை வரும். கண்ணன் வந்தான்ங்கிறது வந்து எழுவாய் வேற்றுமை வரும். அடுத்து பாருங்க, குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடலை வந்து பாடியவர் யார் அப்படின்னா, எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். பார்த்துங்க, குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடலை வந்து பாடியவர் யார் அப்படின்னா வந்து பெருந்தேவனார் தான் வருவாங்க. இதை வந்து பூரிக்கோ வந்து நமக்கு வந்து நம்மளை கொஞ்சம் வந்து குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூரிக்கோ வந்து வச்சுருக்காங்க. ஸோ தொகுத்தவர் வந்து தொகுப்பித்தவர் எல்லாமே வந்து பூரிக்கோ தான் வந்து குறுந்தொகைக்கு வந்து வருவாங்க. நம்மளை வந்து கொஞ்சம் குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூரிக்கோ வச்சுருக்காங்க. ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணணும். குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா வந்து பெருந்தேவனார்.
அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எப்படி வந்து ஆசிரியப்பா வெண்பா வந்துருக்கு, நம்ம ஆசிரியப்பாவில் வந்து 4 வகைப்படும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வந்திருப்போம். அதே மாதிரி வந்து வெண்பாவில் வந்து 5 வகைப்படும். ஸோ அது மேலேயும் கேள்வி கேட்கலாம், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேள்விக்கே வந்து போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், வெண்பான எத்தனை வகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா, சிந்தியல் வெண்பா அப்படின்னு இருக்குது. 5 வந்து இருக்குது. ஸோ குரல் வெண்பா அப்படின்னா அந்த 2 அடிகளில் தான் வரும். நேரிசை வெண்பானா 4 அடிகளில் வந்து வரும். இன்னிசை வெண்பானா 4 அடிகளில் தான் வரும். அதுக்கு நேரிசை வெண்பாக இன்னிசை வெண்பாக ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை அடிகள் வரும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்குங்க. பற்றொடை வெண்பா அப்படின்னா வந்து 4 அடிகளுக்கும் வந்து அதிகமாக வரும். எப்படி நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா வந்து 4 அடிகளில் தான் வரும்னு சொல்கிறோம், ஆனால் பற்றொடை வெண்பா வந்து 4 அடிகளுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சிந்தியல் வெண்பா வந்துன்னா 3 அடிகளில் தான் வந்து வரும் அப்படின்னா. குரல் வெண்பா 2 அடிகளில் வரும். நேரிசை இன்னிசை வெண்பா வந்து 4 அடிகளில் வந்து வரும். பற்றொடை வெண்பா வந்து 4 அடிகளுக்கு வந்து அதிகமான அடிகளை பெற்று வரும் அப்படிம்பாங்க. சிந்தியல் வெண்பா வந்து 3 அடிகளில் வந்து வரும். இப்போ இதில் வந்து இப்போ தான் நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு வந்து போகிறோம். நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா வந்து 4 அடிகளில் வரும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து நேரிசை வெண்பா வந்து 4 அடிகளில் வருமா, அதில் வந்து 2ஆம் அடியில் வந்து இறுதியில் வந்து தனிச்சொல் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. நம்ம செய்யுள்லாம் வரும் பார்த்தீங்களா, ஒரு ஹைபன் போட்டு வந்து தனியாக ஒரு சொல் மட்டும் சில செய்யுள்களில் வந்து வரும். அதில் தான் 4 அடிகள்லேயே வந்து 2ஆம் அடியில் வந்து தனிச்சொல் பெற்று வர்றது வந்து நேரிசை வெண்பா. இன்னிசை வெண்பாவும் 4 அடிகள்னு சொல்லிட்டோம்ல, அதில் வந்து தனிச்சொல் இல்லாமல் வர்றதான் வந்து இன்னிசை வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். சிந்தியல் வெண்பா வந்து என்ன சொன்னோம், 3 அடிகள் வருமா, தனிச்சொல் பெற்றும் வரும் பெறாமலும் வர்றதான் வந்து சிந்தியல் வெண்பாம்பாங்க. இதே தனிச்சொல் பெற்று வந்துருந்துச்சுன்னா வந்து என்ன நேரிசை சிந்தியல் வெண்பா அப்படிம்பாங்க. பெறாமல் வர்றது அப்படின்னா இன்னிசை சிந்தியல் வெண்பா. ஸோ அதுதான் இது நீங்கள் வந்து கான்செப்ட் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன பார்த்தோம், வெண்பானா வந்து 5 வகை அப்படின்னு பார்த்தோம். குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா, சிந்தியல் வெண்பா. குரல் வெண்பானா 2 அடிகளை வந்து பெற்று வரும். நேரிசை வெண்பானா 4 அடிகளில் வரும், ஆனால் 2ஆம் அடியில் வந்து தனிச்சொல் பெற்று வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னிசை வெண்பா அப்படின்னா வந்து 4 அடிகளில் தான் வரும், ஆனால் வந்து தனிச்சொல் வந்து இல்லாமல் வரும் அப்படிங்கிற மாதிரி. பற்றொடை வெண்பானா 4 அடிகளுக்கும் அதிகமான அடிகளை பெற்று வருவதான் பற்றொடை வெண்பா. சிந்தியல் வெண்பானா 3 அடிகளாய் வரும், அதில் தனிச்சொல் பெற்றும் வரலாம் பெறாமல் வரலாம். தனிச்சொல் பெற்று வந்தால் நேரிசை சிந்தியல் வெண்பா, தனிச்சொல் பெறாமல் வந்தால் இன்னிசை சிந்தியல் வெண்பா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கொஸ்டின் ஈஸி. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பா. ஸோ தனிச்சொல் இன்றியை விட்டுருங்க, 4 அடிகளாய் பெற்று வருதுனாவே நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பான்னு பெற்றிருக்கோம். ஸோ அதில் தனிச்சொல் பெற்று வந்திருந்தா நேரிசை வெண்பா, தனிச்சொல் இன்றி வந்திருந்தா இன்னிசை வெண்பா. நம்ம கேள்வி என்ன, தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பா எது, இன்னிசை வெண்பா. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆனால் வந்துன்னா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி தான். அடுத்து பாருங்கள், மாலதி திருக்குறள் கற்றாள் அப்படிங்கிறாங்க. ஸோ திருக்குறள் வந்து கற்றாள் அப்படின்னு வந்தால் அது வந்து தன்வினை. இதை கற்பித்தாள் அப்படின்னு வந்தால் பிறவினை. திருக்குறளை கற்றாள் ஐன்னு வந்தால் செய்வினை. இதே ஆள் வந்தால் செயற்பாட்டு வினை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ஈஸி தான். மாலதி திருக்குறள் கற்றாள், நமக்கான கேள்வி மாலதி திருக்குறள் கற்றாள். கற்றாள்னா என்ன, தன்வினை. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது எது அப்படின்னா, மிகைப்படுத்தாம ஒரு பொருளோட தன்மையை அப்படியே சொல்றது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி, கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து பாருங்கள், நான் இது தமிழை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் வந்துன்னா ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு இன்டர்லிங்க் வந்து இருக்கும் தமிழை பொறுத்தவரை. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து தமிழில் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து அதுதான் ஒரு அனாலிசிஸ். ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு இன்டர்லிங்க் வந்து இருக்கும். மேலே வந்து குறுந்தொகையோட இது கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் பாடல்களோட எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க பாருங்கள். குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா வந்து 401 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறுந்தொகையோட அடிவரை வந்து என்னன்னு பார்ப்போம். 4 to 8 தான் வந்து குறுந்தொகையின் வந்து அடிவரையறை. ஸோ இதில் என்னென்னா குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401. இதில் வந்து என்ன, இதோட தொகுத்தவர் வந்து என்ன பார்த்தோம், பூரிக்கோ தான் வந்து சொல்லணும். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே வந்து பூரிக்கோ தான் வந்து சொல்லுவாங்க. இதில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து 401. புலவர் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல்னா வந்து குறுந்தொகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 8 தொகை வந்து முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அப்படின்னாலும் வந்து குறுந்தொகை தான் வந்து சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. புலவர் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்துன்னா குறுந்தொகை. இது வந்து ஒரு 11th புக் கண்டென்ட்டை நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்கள் வாழை. அது வாழை மரம், அதை மோஸ்ட்டாக கேட்க வாய்ப்பு இல்லை. இந்த 2 வாழையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்குவோம், பார்த்துக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு வாழை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இளம்பெண் அப்படிங்கிறாங்க. வாழை அப்படின்னா வந்து மீன் வகை. வையை நாடவன் அப்படின்னு வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா பாண்டியனை தான் வந்து சொல்கிறாங்க. வையை நாடவன் அப்படிங்கிறது பாண்டியன். அடுத்து பாருங்கள் தவறான விடையை வந்து தேர்வு செய்க. தவறான விடையை வந்து விட்டுருங்க, கரெக்டான ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. தேம்பாவணி என்ன வந்து வளன் அந்த இது சொல்கிறாங்க, அந்த இதில் வரும்ல அந்த நூட்களில் வர கேரக்டர்ஸ் வந்து இருக்குமா அதை சொல்ல வராங்க. தேம்பாவணி அப்படின்னா பாட்டுடைய தலைவனே வந்து வளன் தான் வருவாங்க. கம்ப ராமாயணம் வந்து சிருங்கி பேரம் அப்படிங்கிறாங்க. சீரா புராணம் வந்து மந்திராச்சலம் அப்படிங்கிறாங்க. கம்ப ராமாயணம் வந்து சிருங்கி பேரம், தேம்பாவணி வந்து வலன், சீரா புராணம் வந்து மந்திராச்சலம். ஸோ இதில் அந்த தவறான விடை வந்து ஏ ஆப்ஷன் தான். அடுத்து பாருங்கள் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர். இது வந்து 2017 வந்து கேட்டிருக்காங்க. ஈவன் 2022 கூட இந்த கேள்விகள் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து எடுக்கிறாங்க, பார்த்துக்குங்க. இது 2லேயோ 4லேயோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து யார் அப்படின்னா வந்து கடுவெளி சித்தர் தான் வந்து வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிறாங்க. யானை கட்சியின் மாந்தரஞ்சேரல் இரும்புரை தான் வந்து தொகுப்பித்தவர் அப்படிங்கிறாங்க. இதே தொகுத்தவர் யார் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துங்க. புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அவர் தான் வந்து தொகுத்தவர் அப்படிங்கிறாங்க. ஐங்குறு நூறை தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இதை தொகுப்பித்தவர் வந்து யானை கட்சியின் மாந்தரஞ்சேரல் இரும்புரையார். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். பக்திச்சுவை நாணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து சேக்கிலார் தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன ரிப்பீட்டட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கேட்டாங்க, மேபி கேட்கலாம், பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு இடம் கேட்டாங்கன்னு ஒரு இடம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிப்பீட்டட் கேள்விகள் தான் வந்து 50க்கு மேலே இடம் பெறுது தமிழில், நல்லா பார்த்துக்குங்க. பக்தி சுவை நாணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து சேக்கிலார் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யார் அப்படிங்கிறாங்க. திருமூலர் தான். நிறைய பார்த்துருப்போம், அந்த உடம்பார் அழிவார் உயிரார் அழியார் அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதெல்லாம் வந்து திருமூலரோட இதுதான். திருமூலர் வந்து திருமந்திரம் வந்து திருமுறையில் 10ஆம் திருமுறையாக கூட இருக்குன்னு பார்த்துருப்போம். ஆதி சித்தர் முதல் சித்தர் எல்லாம் திருமூலரை தான் சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கேள்வி என்ன, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். அடுத்து பாருங்க அண்ணாவை பற்றின ஒரு கேள்வி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என சொன்னது யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா வந்துன்னா ஒரு தடவை கலிங்கத்து பரணியை சொல்லியிருப்பாங்க, அடுத்து ராவண காவியம் சொல்லியிருப்பாங்க, அடுத்து வந்து பொங்கல் விழாவை பற்றியும் வந்து சொல்லியிருப்பாங்க. இது 3 வந்திருந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து தெரியலை அப்படின்னா அண்ணாவை தூக்கி போட்டுருங்க. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்பது யாருடைய கூற்றுனா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கூற்று தான். அடுத்து வந்து பரணிலே வந்து முதல் பரணினா கலிங்கத்து பரணி தான் சொல்லுவாங்க. கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் வந்து ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் வந்து யாரோட அரசவையில் வந்து இருந்திருப்பாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அரசவையில் தான் வந்து இருந்திருப்பார். அதையும் எக்ஸ்ட்ராவை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கேள்வி என்ன, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்பது யாருடைய கூற்று அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கூற்று. அடுத்து பாருங்க திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவர்களுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் அப்படின்னா வந்து பரிமேல் அழகரோட உரை தான். ஸோ உரையிலே வந்துன்னா முதல்ல எழுதினது வந்து மணக்குடவர் தான் எழுதியிருப்பாங்க. எழுதிய உரைகளிலே சிறந்த உரை அப்படின்னா பரிமேல் அழகர் உரை தான். ஏழாதி நூல்களுள் வந்து ஏழாதி எந்த நூல்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து ஏழாதி. 14 மேற்கணக்கு அப்படின்னாவே சங்க இலக்கிய நூல்கள் தான். சங்க இலக்கிய நூல்கள்னா என்ன, 8 தொகை 10 பாட்டு தான் வந்து 14 மேற்கணக்கு நூல்களில் வரும். 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வந்து ஏழாதி வரும். ஸோ நமக்கான ஆப்ஷன் வந்து ஈஸி தான். ஒரு இடம் கேட்டிருந்தாங்க திருக்குறள் வந்து என்ன அப்படின்னா அது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும். ஸோ இது எல்லாம் வந்துன்னா அறநூல்களில் தான் வந்து வரும். 14 கீழ்கணக்கு நூல்களையே வந்து அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடம் திருக்குறளையும் கேட்டிருக்காங்க. திருக்குறளும் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான். நமக்கான கேள்வி என ஏழாதி வந்து எந்த நூல்களுள் ஒன்றுனா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் தான் வந்து சொல்லுவாங்க. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அதுவும் வந்து ரிப்பீட் கேள்வி பாரதியாரை பற்றியும். அடுத்து இது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். ஸோ திருக்குறளை பற்றியும் சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க, நல்லா பார்த்துங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார்.
நம்மளை தமிழை பொறுத்தவரை வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுற ஈஸியான கொஸ்டின்ஸை வந்து நம்ம சில பேர் விட்டுருவோம். ரொம்ப அதிகமாக ஓவர் திங்க் பண்ணி வந்து விட்டுருவோம். எது கஷ்டமான கொஸ்டினோ அதை அட்டன் பண்ணிடுவோம். நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க் வந்து என்னென்னா எல்லாரும் அட்டன் பண்ண கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ண முடியாத மற்றவங்களோட கொஸ்டினையும் நம்ம அட்டன் பண்ணுறதுல தான் நம்ம மார்க் வாங்குறது வந்து இருக்குது. சில பேர் வந்து ஈஸியாக வந்து தமிழில் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸை மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ரொம்ப படித்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஈஸியான கொஸ்டினில் வந்து மார்க்கை விட்டுருவாங்க. அதுக்கான இது வந்து பாரதியாரோட கேள்விகள்லாம் ஒன்று. ஸோ வந்து ரொம்பவும் திங்க் பண்ணிவிடாதீங்க எக்ஸாம் ஹாலில். எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும். சில பேர் வந்து அட்டனே பண்ண முடியாது, படிக்காமல் இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினையும் நம்ம அட்டன் பண்ணணும். ஏன்னா படித்தவங்க எப்பயுமே வந்து நல்ல கொஸ்டினை, யாருமே அட்டன் பண்ண முடியாத கொஸ்டின்லாம் நல்லா அட்டன் பண்ணிடுவாங்க. இந்த ஈஸியாக மார்க் வாங்குற கொஸ்டினில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சாம்பிள். ஸோ வந்து எல்லா கொஸ்டினையும் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சியும் படிங்க. பாரதியாருக்குன்னு தனியாக வந்து என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க, வரிகள் சொல்லியிருந்தாங்கன்னு எழுதிக்கோங்க. முக்கியமாக பாரதியாரையும் பாரதிதாசனையும் பிரித்து எழுதி வச்சுங்க. மற்றவங்களுக்கு எழுதுறீங்களோ இல்லையோ, பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் பிரித்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 4 ஆப்ஷனில் வந்து எப்போயுமே 2 ஆப்ஷனை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். அந்த 2 ஆப்ஷனில் இதுவா அதுவாங்கிறதுல நமக்கு வந்து மார்க் வந்து டிசைட் பண்ணுறது வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணுற விஷயத்தில் மட்டும்தான் வந்து உங்களால் கான்ஃபிடென்ட்டாக வந்து இவ்வளோ கொஸ்டின் வந்துச்சு, நான் இவ்வளவு எழுதினேன், இது இவ்வளவு கரெக்டாக தான் இருக்கும், ஆன்சர் கீ வந்து செக் பண்ணாததுக்கு முன்னாடியே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வரணும் அப்படின்னா வந்து நான் இதுதான் போட்டேன், இதுதான் கரெக்டுங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரிவிஷன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுருங்க, தெரியாத கொஸ்டினை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் தான் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு வந்து யூஸ். நம்ம வந்து இந்த ஒரு இடம் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதை நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்து அதில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறது வந்து யூஸ் இல்லை. அதுதான் நான் சொல்ல வருது. ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, அதோட விட்டுட்டு அந்த வீடியோ ஒரு இடம் பார்த்தாலும் நல்லா பார்த்து அதில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அதே வீடியோவை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னோட இது. அது உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட பெஸ்ட் அட்வைஸ் வந்து என்னென்னா, ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது தெரியுது, எப்போ கேட்டாலும் தெரியும் அப்படிங்கிறத வந்து விட்டுருங்க. எனக்கு வந்து தெரியலை, எனக்கு வந்து இது திருப்பி பார்த்தா தான் புரியும் அப்படிங்கையில் உங்கள் கைப்பட ஒரு நோட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. நோட்ஸ்னால் வந்துன்னா பெரிய லென்த்தியாக இருக்கக்கூடாது. ஒரு இதுனா இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே போதும். அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுத்துக்க எப்படி கொடுக்குறாங்க அது மாதிரி தான் உங்களோட நோட்ஸ் வந்து இருக்கணும். ஒரு குட்டியாக தான் வந்து இருக்கணும். இதை பார்த்தா உங்களுக்கு வந்து சிலப்பதிகாரம்னு பார்த்தாவே சிலப்பதிகாரம் பற்றின எல்லாமே மைண்ட்லேருந்து கொண்டு வரணும். சிலப்பதிகாரத்தை யார் ஏற்றுனது, சிலப்பதிகாரத்தை பற்றின வந்து என்ன, யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க, அது மாதிரிலாம் கொண்டு வரணும். அதில் வந்து எத்தனை காண்டங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் நல்லா கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து உங்களோட நோட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். அது பெரிய பத்தியெல்லாம் இருக்கக்கூடாது. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்குன்னு ஒரு நோட்ஸ் எப்பயுமே வச்சுக்கணும். அதுதான் சொல்ல வருது. ஸோ இப்போலாம் படிக்கிறீங்களா, இதை வந்து என்ன லாஸ்ட் மினிட்ல உங்களால் ரிவிஷனுக்கு அடிக்க முடியாது. அப்போ வந்து என்ன, ஒரு நோட்டு போட்டுங்க, லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்குன்னு ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு நாளைக்கு எக்ஸாம்னா நாளைக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இந்த நோட்டை மட்டும்தான் நான் ரிவிஷன் அடிக்க போகிறேன், ஏன்னா இதுலேருந்து வரது மட்டும் தான் எனக்கு வந்து தெரியலை. ஸோ அது ஒரு இடம் பார்த்தா தான் என்னால் எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போய் உட்கார முடியும். அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுக்குங்க. அதுதான் வந்து கொஞ்சம் கை கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க்ஸ் வந்து ஒரு 10 மார்க்ஸோ அப்படி இல்லைனா வந்து 10 கொஸ்டினை கூட வந்து உங்களால் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நோட் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். எனக்கெலாம் அப்படி தான் சப்போர்ட் பண்ணும், பார்த்துங்க. நெஞ்சையலும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் தான் சொல்கிறாங்க. அடுத்து வாங்க, சைவ சமய குறவர் நால்வருள் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் தான் சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு இடம் கேட்டிருந்தாங்க, சைவ சமய குறவர்கள் வந்து எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது 2ல் கேட்டிருந்தாங்களா 4ல் கேட்டிருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் சைவ சமய குறவர்கள் வந்து மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா, ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து சில பேர் நினைப்பாங்க திருஞான ஏன்னா தேவாரம் வந்து சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தேவாரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் சைவ சமய குறவர்கள் வந்து 4 தான் சொல்லுவாங்க. அதில் வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகரும் வருவாங்க. ஒரு கேள்வி வந்து அப்படி அமைஞ்சிருந்துச்சு, சைவ சமய குறவர்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னா வந்து 4. நமக்கு கேள்வி வந்து இப்போ அது கிடையாது. சைவ சமய குறவர் 4 அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். இதுலேயே இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க, மாணிக்க வாசகர் வந்து யாரிடம் தலைமை அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அரிமர்த்தன பாண்டியனிடம் தான் வந்து தலைமை அமைச்சராக வந்து இருந்தார். அடுத்து பாருங்க, மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் வந்து எது அப்படின்னா இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கேள்வி, பார்த்துங்க. திரிகடுகம் ஏலாதி தான் வந்து மருந்து சம்பந்தமான நூல். மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் வந்து திரிகடுகம் ஏலாதி. அடுத்து பொறுத்துக, கான்னா வந்து காடு, உழுவை புலி, மடங்கள் சிங்கம், எண்கு கரடி.
அடுத்து இதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து பொருந்தாத இணையிலையும் கேட்குறாங்க, பொறுத்துகளையும் கேட்குறாங்க. கேட்குறத வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்து அவங்க கேட்குற விதம் தான் வேறு. இப்போ போன எக்ஸாமில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அப்படின்னா அடுத்து அதில் பொறுத்துகளை வச்சு விட்டுறாங்க. ஸோ அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்களே அலுப்புப்படுறாங்க. கேட்ட கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்னென்னா நம்மளோட அஜாக்கிரதையெல்லாம் மார்க் விட்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். கான் அப்படின்னா வந்து காடு, உழுவை அப்படின்னா புலி, மடங்கள்னா சிங்கம், எண்குனா வந்து கரடி. அடுத்து பாருங்க, பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து பைபிள் அப்படிம்பாங்க. பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் வந்து பைபிள். அடுத்து பாருங்க, கடுவெளி சித்தரோட அறிவுரைகள்லாம் எது பொருந்தாதது, அதுதான் கேள்வி. ஸோ அவரோட அறிவுரைகள்லாம் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாதே, போலி வேடங்களை வந்து போடாதே. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய அறிவுரைகள் வந்து சொல்கிறாங்க. இதில் பொருந்தாதது வந்து தீயொழுக்கம் செய்யாதே அப்படிங்கிறது அவரோட அறிவுரைகள் வந்து கிடையாது. ஸோ கடுவெளி சித்தரோட அறிவுரை என்ன அப்படின்னா, பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாதே, போலி வேடங்களை வந்து போடாதே. பொருத்தமான பழமொழியை கண்டறி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இது கொடுத்து இது எந்த லைன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா பழமொழி 400ல் உள்ள லைன் தான் வந்து கற்றவனுக்கு வந்து கட்டுச்சோறு வேண்டாம். நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பழமொழிக்கான கரெக்டான பொருத்தமான இது வந்து என்ன, ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொருத்தமான பழமொழியை கண்டறி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது ஆற்றுனா வேண்டுவது இல். அகநானூறில் வந்து முதலில் 120 பாடல்களை அடங்கிய பகுதி வந்து என்ன? ஃபர்ஸ்ட் அகநானூறு அப்படின்னா வந்து 3 பகுப்புகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம். களிற்றி யானை நிறை, மணிமடை பவளம், நித்தில கோவை அப்படிங்கிற மாதிரி. களிற்றி யானை நிறையில் வந்து 120 பாடல்கள், மணிமடை பவளத்தில் வந்து 180 பாடல்கள், நித்தில கோவையில் தான் வந்து 100 வந்து வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கேள்வி, 120 பாடல்களை கொண்ட பகுதி தான் வந்து அகநானூறில் கேட்டிருக்காங்க. களிற்றி யானை நிறை தான் வந்து கரெக்டு. அகநானூறு அடிவரைனா 13 to 31 தான் வந்து அகநானூற்றின் வந்து அடிவரையறை. அடுத்து பாருங்க, வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து பாஞ்சாலி சபதம் அப்படிங்க. வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தோட ஆசிரியர் யாரு? பாரதியார் தான். நம்ம கேள்வி வந்து நம்ம இதையும் பார்த்துங்க, வியாசர்னா வந்து பாரதம் மேபி வந்து கேட்கலாம், பொறுத்துகளை வைக்கலாம், அவ்வளோதான். முன்றுரை அரையனார், இது வந்து எதுக்கான கேள்வி தெரியுமா? அந்த ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த கேள்விக்கும் அது இன்டர்லிங். ஏன்னா அதோட யார், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது பழமொழி 400 அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட ஆசிரியர் தான் வந்து முன்றுரை அரையனார். அதை வந்து இங்கே கேள்வியாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரே லெசன்லேயே 2 கொஸ்டின்ஸும் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. முன்றுரை அரையனார் வந்து டேஸ் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் வந்து பொருள் அப்படின்னா வந்து அரசன் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து அதே அப்படிதான். திரிகடுகம் பார்த்தீங்களா, நல்லாதனர் அவருக்கான இது. மருந்து நூல்களில் வந்து திரிகடுகம் ஏலாதி பார்த்தோம் பார்த்துங்க. திரிகடுகத்தோட ஆசிரியர் தான் வந்து நல்லாதனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. செரு அடுத்தோல் நல்லாதன் என்ன பாராட்டப்படுவது யார் அப்படின்னா வந்து பாயிரம். ஸோ வந்து அவங்க 100 கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 50 கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு அந்த 50 கொஸ்டினுக்கு வந்து ரிலேட்டடான அடுத்த கொஸ்டின்ஸு ஒரு 100 அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஒரே கொஸ்டினை வச்சு இன்னொரு கொஸ்டின் அப்படி தான். ஸோ நம்ம இப்போ ஏழாதி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா திரிகடுகம் கொடுத்துருந்தாங்களே, திரிகடுகத்துக்கு ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. செரு அடுத்தோன் நல்லாதான் என பாராட்டப்படுவது யார்? பாராட்டப்படுவது வந்து பாயிரம். ஸோ நல்லாதனரை தான் வந்து செரு அடுத்தோல் நல்லாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கான கேள்வி என்ன, செரு அடுத்தோல் நல்லாதான் என பாராட்டுவது என அது பாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிளையாடற் புராணத்துக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து நாமோ வெங்கடசாமி அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருவிளையாடற் புராணம் அப்படின்னா வந்து யாரோட இதுனா ஆசிரியர்னா வந்து பரஞ்சோதி முனிவர் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உரை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து நாமோ வெங்கடசாமி தான் வந்து திருவிளையாடற் புராணத்துக்கு உரை எழுதியவர். அடுத்து பாருங்க, இந்த கேள்வியை வந்து என்ன ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து இதாக வச்சுருந்தாங்க, பொருந்தாத இணையாக வந்து வச்சுருந்தாங்க. பொருந்தாத இணையை கண்டுபிடிங்க அப்படின்னு. விபுதர்னா புலவர், பணவன் அந்தணன், வேணினா வந்து சடை. அதில் வந்து நம்ம பார்த்தது என்ன ஞாபகம்னா பையுளுக்கு வந்து என்னென்னா பொருள் வந்து துன்பம் வரும், ஆனால் வந்து ஆப்ஷனில் வந்து இன்பம்னு வச்சுருந்தாங்க. அதுதான் நம்ம பொருந்தாத இணையை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் அதுக்கு பதிலாக வேணி வச்சுருக்காங்க. வேணி அப்படின்னா வந்து செஞ்சடை, அழகு அப்படின்னா வந்து இரவு. ஸோ கேட்ட கேள்வியே தான் கேட்குறாங்கங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி. அங்கே பொருந்தாத இணையாக வச்சுருந்தாங்க இன்னொரு கொஸ்டின் பேப்பரில். இந்த கொஸ்டின் பேப்பரில் பொறுத்துகவாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். விபுதர்னா புலவர், பணவன் அப்படின்னா வந்து அந்தணன், வேணினா வந்து செஞ்சடை, அழகு அப்படின்னா வந்து இரவு. அடுத்து பாருங்கள், பிரித்தெழுதுக. வாயின் நீர் அப்படின்னா வந்து வாயின் கூட்டல் நீர் அப்படிதான் வந்து வாயின் நீர். வாயின் நீர் எப்படி பிரிக்காங்க? வாயின் கூட்டல் நீர். அடுத்து பாருங்கள்,
நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் வந்து எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் வந்து எத்தனை மொழிகளை செம்மொழியாக அறிவித்திருப்பாங்க அப்படின்னா, ஜிஎஸ்ல சொல்லுவாங்க 6 மொழிகளை தான் வந்து செம்மொழியாக அறிவித்திருப்பாங்க. அதில் நம்ம தமிழ் மொழிக்கு தான் வந்து முதல்ல வந்து அறிவிச்சிருப்பாங்க. எந்த ஆண்டுனா 2004ஆம் ஆண்டு தான். நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு வந்து 2004ஆம் ஆண்டு. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை வந்து எது அப்படின்னா வந்து பேச்சுக்கலை தான் வந்து சொல்கிறாங்க. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னா வந்து பேச்சுக்கலை. இது வந்து ஓல்டு புக் கண்டென்ட். இது வந்து நாமக்கல் கவிஞர் பற்றின புக் கண்டென்ட்னு நினைக்கிறேன், தெளிவாக தெரியல. என்னுடைய நாடு டேஸ் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு வந்துன்னா தேசிய மலர் அப்படிங்கிறாங்க. என்னுடைய நாடு டேஸ் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்புனா தேசிய மலர் அப்படிங்கிறாங்க. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் வந்து பாரதிதாசன். அடுத்து பாருங்க, அரசினர் கீழ் திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து எது அப்படின்னா வந்து சென்னை தான் வந்து சொல்கிறாங்க. அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை. லாஸ்ட் டைம் வந்துன்னா கன்னிமரா லைப்ரரி வந்து எந்த இடத்துல இருக்குது சென்னையில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துன்னா இடங்களும் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து எதுனா சென்னை. திராவிடம் என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் சொல்லுவாங்களே, தமிழ், திராவிட அது மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை தான் சொல்ல வராங்க. திராவிட என்னும் சொல்லி தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும். இதை கூறியவர் யார் அப்படின்னா வந்து ஈராஸ் பாதிரியார். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை வந்து எது? ஸோ நிலத்திலையும் வாழுமா, அடர் உப்புத்தன்மை நீரிலையும் வாழும் பறவை வந்து எதுன்னா பூனாரை அப்படிங்கிறாங்க. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை வந்து பூனாரை. இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். அவரோட நூல்களும் சம்டைம்ஸ் நல்லா கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாணிதாசன் பற்றினது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் வந்து வாணிதாசன். அடுத்து பாருங்க, நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. இது யாருடைய கூற்றுனா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கூற்று. நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. இது யாருடைய கூற்று? கவிமணியோடது. அடுத்து பாருங்கள், ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு வந்து 1830. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு வந்து எப்போன்னா 1830ஆம் ஆண்டு. அடுத்தும் ஒரு பாரதிதாசனோட பாடம், தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. இது யாருடைய கூற்றுனா பாவேந்தர் பாரதிதாசன் பாடியதான் வந்து தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், எக்ஸ்ட்ராவுமே பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.